ஜியோ, விஐ, ஏர்டெல் இவங்க மூணு பேரை பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் தான் பாத்தீங்கன்னா வந்து ரீசார்ஜோட விலையை ஒரே நேரத்தில் ஏறினது. இவங்க பண்ணது அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரே நேரத்தில் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பிஎஸ்என்எல் தலையை உழப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து பட்டையை கழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இது பேர் தான் பாத்தீங்கன்னா வந்து மார்க்கெட் கேப் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா வந்து நம்ம பிஎஸ்என்எல் வந்து 2008 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. எப்படி சொல்றேன் சேவ் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2008 அவுட் கோயிங் சார்ஜஸ் ஒன்று இருந்துச்சு. அப்படின்னா என்ன சொல்லிங்களா, நீங்க வெளிநாட்டுலாம் ஃபோன் பேசும்போது எக்ஸ்ட்ராவா பில் கட்டணும். பட் அன்னைக்கே ஃப்ரீ பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஎஸ்என்எல் ஹைப் வந்து செம்மையா ஸ்டாண்டர்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பல சிம்ஸ்லாம் வந்து காம்படிஷன்லாம் வந்து கொஞ்சம் டவுன்ல போயிடுச்சு. பட் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா 3 பேர் விலை ஏற்றினால வந்து நம்ம பிஎஸ்என்எல் உள்ள வந்து லோயஸ்ட் கார்ட்ல ரீசார்ஜ்ல கொடுத்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ பல மில்லியன் யூசர்ஸ் வந்து பிஎஸ்என்எல் போயிருக்காங்க. நீங்க சொல்றது புரியுது ப்ரோ, பிஎஸ்என்எல் இங்க ப்ரோ யூசர் இருக்காங்க சொல்லி. ஏன் சொல்ல போனா நம்ம மதன் கிரி ப்ரோ வந்து பிஎஸ்என்எல் யூசர் தான். பட் அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா வந்து இங்க என்ன பாத்தீங்கன்னா வந்து 4G தான் இருக்கு சொல்லி நீங்க சொல்றீங்க. பட் பிஎஸ்என்எல் ரிசர்ச் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா வந்து இது வரைக்கும் பல கிராமத்துல பாத்தீங்கன்னா வந்து 4G சரியா ரீச் ஆகல. அங்க எல்லாமே டார்கெட் பண்ணி அங்க எல்லாமே டவர் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இவங்க 5G இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ண போறாங்க. இதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா வந்து மார்க்கெட் கேப் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி.